رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا زدنا علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு கீடு ஜன்னா. தஸ்னீம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். நான் என்ன கொஷின் கேட்டேன்? எந்த மிருகம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தின்றுவிட்டதாக அவர்களின் சகோதரர்கள் கூறினார்கள்? இதுக்கான ஆன்சர் ஓநாய். நமக்கு பிடிச்ச விஷயங்கள் நடக்க வேண்டும், நாம் விரும்பியபடி நம் வாழ்க்கை அமைய வேண்டும் என எல்லாரும் ஆசைப்படுவாங்க. சில பேருக்கு அது அமையும், சில பேருக்கு எதிர்மறையாகவும் அமைந்துவிடும். நம் வாழ்க்கை முழுக்க நாம் விரும்பியபடி இருக்க வேண்டும் என நினைக்காவிட்டாலும் ஏதோ ஒரு சில சமயங்களில் மட்டுமாவது அப்படி இருக்க வேண்டும் என நினைப்போம். நாம் விரும்பியபடி நம் வாழ்க்கை அமைய அல்லாஹ்வின் உதவி தேவை. அவன் நாடினால் மட்டுமே அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட வாழ்க்கை அமைய எளிமையான ஒரு வழி, படைத்த இறைவனுக்கு பிடிக்கும் வகையில் நம் செயல்கள் இருக்க வேண்டும். அவனுக்கு பிடித்த துஆக்கள், திக்ர்களை கொண்டு அவசியம் உதவி தேட வேண்டும். அல்லாஹ் விரும்புகின்ற விஷயங்களில் முக்கியமானது புகழ். தன்னை புகழ்வதை அவன் அதிகம் விரும்புகின்றான். அவனை புகழ்வதற்கு என சிறந்த வார்த்தைகள் நிறைய இருக்கு. அந்த வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து ஓதி துஆ செய்யும் போது அவன் மிகவும் மகிழ்ச்சி அடைவான். அடுத்து அவன் விரும்பக்கூடிய விஷயம் தௌபா. தன் அடியான் தன்னிடம் தௌபா செய்ய வேண்டும் என விரும்புகிறான். இது சம்பந்தமாக துஆக்களை ஓதி துஆ செய்யும் போது நம்முடைய ஒவ்வொரு தேவையும் நிறைவேறும். நீண்ட நாள் முசீபத் நீங்கி பிடித்த வாழ்க்கை அமையும். இந்த இரண்டையும் தனித்தனியாக ஓதாமல் ஒரு சேர ஓதுற மாதிரி ஒரு சின்ன துஆவை தான் இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன். அந்த துஆ என்னன்னா, சுப்ஹானக அல்லாஹும்ம ரப்பனா வபிஹம்திக அல்லாஹும்ம ஃபிர்லி. சுப்ஹானக அல்லாஹும்ம ரப்பனா வபிஹம்திக அல்லாஹும்ம ஃபிர்லி. இதோட மீனிங் என்னன்னா, யா அல்லாஹ், எங்களின் இரட்சகனே, உனது புகழை கொண்டு உன்னை துதிக்கிறோம். யா அல்லாஹ், எனக்கு மன்னிப்பு வழங்குவாயாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையின் ருக்குவிலும் சுஜூதிலும் அதிகமாக இந்த துஆவை ஓதியுள்ளார்கள். தொழுகையிலும் ஓதலாம். தொழுகைக்கு பிறகு இந்த துஆவை அதிக எண்ணிக்கையில் ஓதலாம். முடிஞ்ச அளவு இந்த துஆவை அதிகம் ஓதிக்கொண்டே இருங்க. ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உறுதியாக மாறும் இன்ஷா அல்லாஹ். ஓகே, இப்போ ஃபைனலி கொஷின் டைம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் தாயார் யார்? இதுதான் இன்னைக்கான கொஷினுக்கு. உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன வஸ்ஸலாமு அலல் முர்சலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.